மாரியம்மன் கோயில்ல சாமி கும்பிட்டு நடக்குது. சரி. பிரசாதம் சாப்பிட்றீங்களா சார்? சரி கொடுங்க. ஆத்தா உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டா. சரி ஓகே மேடம் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே மேடம். எந்த வண்டி வந்தாலும் செக் பண்ணி ஓகே விடுங்க. மேடம். ஃபுல் சரிங்க புரோட்டோகால் இருக்கட்டும். நீங்க எங்க இருங்க, சரிங்க நான் மேடம். பாத்துக்கிறேன். காவியா, என் ஃப்ரெண்டு சொன்ன கோயில் இதுதான். கதிர், என்னன்னே தெரியல, கோவில பார்த்ததுமே எல்லாமே பாசிட்டிவா தோணுது. அர்ச்சனை சீட்டு எங்க வாங்குறது? கதிர், டிக்கெட் கவுண்டர் உள்ளதா இருக்கணும், வாங்க போய் பார்க்கலாம். அந்த பக்கம் போகணுமா? கொஞ்சம் நெல்லுமா. புதுசா கல்யாணம் ஆன ஜோடியா நீங்க? ஆமா பாட்டி. உங்க ஜோடி பொருத்தத்தை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கோயிலுக்குள்ளயா போறீங்க? ஆமா பாட்டி. நல்ல நல்லதுமா வந்திருக்கீங்க. இன்னைக்கு அம்மனுக்கு ஒரு சிறப்பு பூஜை இருக்கு. இது மாசத்துல ஒரு நாள் தான் நடக்கும். இந்த பூஜையில உன்ன மாதிரி புதுசா கல்யாணமான பொண்ணுங்க அம்மனுக்கு தாலி கயிறு வாங்கி போட்டா இப்ப இருக்க மாதிரியே எப்பவும் 2 பேரும் ஒத்துமையா இருப்பீங்க. தேங்க்ஸ் பாட்டி. தேங்க்யூ பாட்டி. பாட்டி, அர்ச்சனை தட்டெல்லாம் எங்க இருக்கு? வெளியே இருக்குப்பா. தேங்க்ஸ் பாட்டி. 2 பேரும் நல்லா இருப்பீங்க. கதிர், நான் சொன்னல கதிர், கோவிலுக்குள்ள வந்தது ஒரு மாதிரி பாசிட்டிவா ஃபீல் ஆகுதுன்னு. பாத்தீங்கல்ல, மாசத்துக்கு ஒரு நாள் நடக்கிற சிறப்பு பூஜை நம்ம வந்த இன்னைக்கு நடக்க போகுது. ஆமா காவியா, அதுவும் அந்த அம்மா யாருன்னே தெரியல, நம்மள தேடி வந்து சொல்லிட்டு போறாங்கன்னா எனக்கும் நீ சொன்ன மாதிரி தான் தோணுது. சரி கதிர், வாங்க அவங்க சொன்ன மாதிரி அம்மனுக்கு தாலி கயிறு வாங்கிட்டு போயிடலாம்.
வேலு நான் ருத்ரா வந்திருக்கேன் வேலு வேலு கண்ணை திறந்து பாரு வேலு ஐயோ வேலு கண்ணை திறந்து பாரு வேலு 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 கண்ணை திறந்து பாரு வேலு நான் ருத்ரா வந்திருக்கேன் வேலு 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 என்ன ஆச்சு வேலு நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எப்பொழுது மயக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இப்பொழுது மயக்கம் தெளிந்து எழுந்து விட்டார். எனவே நான் சொல்லும் இடத்திற்கு வண்டியை திருப்பவும், இல்லை என்றால் மூளை சிதறிவிடும். சார் சார் நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நான் ஒர்த்தே இல்ல சார். 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தான் சார் நான் வாயை வந்தேன். மூடிக்கிட்டு. தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார் ப்ளீஸ். அமைதியா நான் சொல்ற இடத்துக்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு போ. போறேன் சார். போடா. எங்க எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் சரிங்க நிப்பாட்ட. இறங்குடா. வாடா. இருங்க மேடம் ஆளாளுக்கு துப்பாக்கியை தூக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன தீவிரவாதியா? எங்கடா இருக்க அந்த ராகுல்? ராகுலா? அது யாரு மேடம்? உன்ன ஜீப் எடுத்துட்டு வர சொன்னால அவன் தான் ராகுல். மேடம் அவன் பேர் என்னன்னா எனக்கு தெரியாது மேடம். ஜீப்பை எடுத்துட்டு வா, உனக்கு நான் 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னா மேடம். திடீர்னு உடனே 10,000 எடுத்து கையில கொடுத்துட்டா மேடம். இப்ப எல்லாம் வேலை செஞ்சு முடிச்சாலே கைக்கு ஒழுங்கா காசு வரது இல்லை மேடம். ஆனா அவன் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே கையில காசை கொடுத்துட்டான் மேடம். அதனாலதான் மேடம் நான் ஜீப் எடுத்துட்டு போக வந்தேன். மற்றபடி அவன் யாரு எந்த ஊர்னு எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். என்கிட்ட பேசும்போது கூட மாஸ்க் போட்டுட்டு தான் பேசினான் மேடம். அவன் முகம் கூட எனக்கு தெரியல. எங்க இருப்ப என்னன்னுலாம் சொல்லவே இல்லை மேடம். நீ ஜீப்ல போய்கிட்டே இரு, நான் உனக்கு ஃபோன் பண்ணி லொகேஷனை சொல்றேன்னு சொன்னா மேடம். காசு கண்ணை மறைச்சதுனால இப்படி பண்ணிட்டேன் மேடம். என்னை மன்னிச்சிருங்க மேடம். அந்த ராகுல் தான் கால் பண்றான். ருத்ரா, உன் போலீஸ் புத்திய காட்டிட்டல. எனக்கு ரத்தம் சூடானா என்ன பண்ணுவன்னு எனக்கே தெரியாது. ஏய், உன்ன மாதிரி பயந்து ஒளிஞ்சிட்டு சவால் விடுறவனெல்லாம் நான் மதிக்கிறதே கிடையாது. தைரியம் இருந்தா நேர்ல வந்து சண்டை போடுறா. ஏய், என்ன சவுண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு? இது வரைக்கும் நான் எத்தனை கொலை பண்ணிருக்கேன்னு ஞாபகம் இருக்குல்ல? ஆத்தே மேடம், நான் ஒரு கொலைகாரன் கூட சகவாசம் வச்சுக்கிட்டு இருந்தேன். டேய், அப்பாவிங்களை கொண்டு போட்டா நீ பெரிய இவனை நினைப்பா? என் கையில மட்டும் சிக்கிறாத. அப்புறம் என் துப்பாக்கியில இருக்கிற மொத்த புல்லட்டும் உன்னோட மண்டைக்குள்ளதான் இருக்கும். ஏய், என்ன நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உன் தம்பி என்ன ஆனான்னு பாரு. என்ன
ஆள் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கானா? அப்படித்தான் இருப்பான். என்ன நீ போட்டது மயக்கம் தெளிற ஊசி இல்ல, ஆளையே கொல்ற ஊசி. வேலு 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 இன்னும் 20 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் உன் தம்பி போய் சேர்ந்துருவான். இந்நேரம் நீ அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு எப்படியும் 10 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிற. அப்படின்னா உன்னால 10 நிமிஷத்துக்குள்ள அங்கிருந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது. வேலு அவ்வளவுதான் ருத்ரா. என் கணக்குக்கு இன்னைக்கு உன் தம்பி காலி. ருத்ரா ருத்ரா, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? உன் தம்பி செத்ததுக்கு அப்புறம் அவனோட இடது கை கட்ட விரல மட்டும் அப்படியே கட் பண்ணி எனக்கு அனுப்பி வைக்கிறியா? ஏய் என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு? ஏ அதான் ஆக போகுது. அப்புறம் என்ன? மறக்காம கட்ட விரல மட்டும் எனக்கு கட் பண்ணி அனுப்பிச்சிரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ வேலு வேலு வேலு. மேடம், இங்க இருந்து 10 நிமிஷத்துலலாம் கண்டிப்பா ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது. ஆனா இங்க பின்னாடியே ஒரு டாக்டர் வீடு இருக்கு. அங்க வேணா 5 நிமிஷத்துல போயிடலாம். முதல்ல அவர் உயிரை காப்பாத்துவோம். நானும் கூடவே வரேன். வாங்க. தூக்குங்க சார். பிடிங்க. தூக்குங்க சார். தூக்குங்க. பிடிங்க. பார்த்து சார். பார்த்து சார். தூக்குங்க. வாங்கம்மா, சொல்லுங்கம்மா. அர்ச்சனைக்கு பூ, பழம், தேங்காய் எல்லாமே கொடுங்க. சரிம்மா. அக்கா, அதுக்கப்புறம் அம்மனுக்கு சாத்துறதுக்கு தாலி கயிறு கொடுங்க. தரேம்மா. சேஞ்ச் இல்லையேப்பா. அதுக்கு பூ கொடுத்துருங்கக்கா. சரிம்மா. நீங்களே வச்சுடுங்க தம்பி. நல்லா இருக்கா? போலாமா? ஓம் அங்கேயர் கண்டி அம்மையே போற்றுவோம். அகிலாண்டு நாதினியே போற்றுவோம். அருமறையின் வரம்பே போற்றுவோம். அறம் வளர்க்கும் அன்னையே போற்றுவோம். அரசியலும் குமரியே போற்றுவோம். அப்பர் பிடிபடத்தே போற்றுவோம். அமுது நாதினியே. கதிர், எல்லாரும் நம்மள மாதிரி பூஜைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்போ இவங்க எல்லாருமே நம்மள மாதிரி சண்டை தான் போட்டுட்டு இருந்திருக்காங்க போல. என்ன நீங்க? சாரி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க விரும்பல. இன்னொரு தடவை அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. சரி, ஓகே, சாரி. சாமி கும்பிடலாமா? அம்மனுக்கு எல்லாரும் தாலிக்கயிறு வாங்கிட்டு வந்திருக்கீங்களாமா? கொடுங்கம்மா. ஒப்பிலா அபதே போற்றுவோம். ஓங்கார சுந்தரியே போற்றுவோம். கட்டோர் பிடியவளே போற்றுவோம். கல்லோர்க்கும் எளியவளே போற்றுவோம். கடம்பவன சுந்தரியே போற்றுவோம். கல்யாண சுந்தரியே போற்றுவோம். கடகமணி குன்றே போற்றுவோம். கற்பின் அரசியே போற்றுவோம். கருணையூற்றே போற்றுவோம். கல்விக்கு முன்னே போற்றுவோம். கடகாம்பிகையே போற்றுவோம். கதிர் ஒளி சுந்தரே போற்றுவோம். கற்பனை கடந்த கற்பகமே போற்றுவோம். காலம் வென்ற கற்பகமே போற்றுவோம். உடற்சிறை காத்தவளே போற்றுவோம். குற்றம் பொறுக்கும் குணமே போற்றுவோம். ஊடற் கலாபமையிலே
தாலி கயிறு தான் அம்மனோட கழுத்துல போட்டிருக்காங்க. சித்தம் தெளிவிப்பவளே போற்றி ஓம். சிவயோக நாயகியே போற்றி ஓம். சிவானந்த வல்லியே போற்றி ஓம். சிங்கார வல்லியே போற்றி ஓம். செந்தமிழ் தாயே போற்றி ஓம். கடவுளே, இது நாள் வரைக்கும் நான் என் புருஷன் கூட எப்படி சந்தோஷமா வாழணும்னு நினைச்சனோ அது இன்னைக்கு உன்னோட ஆசீர்வாதத்தோட ஆரம்பிச்சிருக்கு. இந்த சந்தோஷமான மூமெண்ட் எங்க 2 பேருக்கும் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. தண்டமிழ் தாயே போற்றி ஓம். திருவுடை அம்மையே போற்றி ஓம். கடவுளே, ருத்ரா சீக்கிரமாவே ஆராதனாவை கூட்டிட்டு போகணும். ருத்ரா பாவம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆராதனா ருத்ரா கூட சேர்ந்தாதான் அவங்க வாழ்க்கை கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். நற்கனியின் சுவையே போற்றி ஓம். நற்கவத்தின் பொருளே போற்றி ஓம். ஈராம்பிகையே போற்றி போற்றி. மணியே கதிர், நான் வச்சு விடுறேன். கதிர், எனக்கு சரி, இப்ப போலாமா? பிரகாரத்தை சுத்திட்டு போலாமா? சரி. ம். டாக்டர், 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 டாக்டர். என்னாச்சு? சிஸ்டர், ஒரு எமர்ஜென்சி. வாங்க, உள்ள தூக்கிட்டு வாங்க. கூட்டிட்டு போங்க. இப்படி படுக்க வைங்க. படுக்க வைங்க சார். பாத்து பாத்து பாத்து. வேலு, வேலு. என்னாச்சுமா? விஷ ஊசி போட்டிருக்காங்க டாக்டர். என்ன ஊசி? இது ரொம்ப டேஞ்சரான இன்ஜெக்ஷன் ஆச்சு. போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் இருக்கும் டாக்டர். வேலு, வேலு. கடவுளே, வேலு. தேங்க் காட். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை மேடம். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள அவர் கண்ணு முழிச்சிருவாரு. நல்ல வேளை இவரை கரெக்ட் டைமுக்குள்ள கொண்டு வந்தீங்க. இல்லைன்னா இவரை காப்பாத்திருக்கவே முடியாது. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் மை டியூட்டி. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சரியான நேரத்தில் உயிரை காப்பாத்திருக்கீங்க. ஃபீஸ் எவ்வளோ டாக்டர்? எமர்ஜென்சின்னு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட பேரம் பேசக்கூடாது. உங்களால என்ன முடியுமோ கொடுங்க. இந்தாங்க டாக்டர், இதுல 10,000 இருக்கு. அவ்வளோலாம் வேண்டாம் சார். நீங்க காப்பாத்திருக்கிறது உயிர் சார். அதுக்கு எவ்வளவு நாளும் கொடுக்கலாம் சார். வச்சுக்கோங்க சார். குடிங்க சார், பரவாயில்ல. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? செஞ்ச பாவத்தை கழிக்க வேணாமா? அதுக்கு தான் மேடம் இது. அவ்வளவுதானா? போலாமா காவியா? கொஞ்ச நேரம் இருங்க கதிர். கோவிலுக்கு வந்துட்டு எதுக்கு நீங்க இவ்வளவு அவசரமா போலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எங்க அவசரப்படுத்தினேன்?
அதான் கோயிலுக்கு வந்தோம், சாமியை கும்பிட்டோம், பிரகாரத்தை சுத்தி வந்தோம், அவ்வளவுதானே. இப்ப கிளம்ப வேண்டியதான். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம் கதிர். இப்ப அவசரமா வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்? அங்க உட்கார்ந்துட்டு போலாமா? ம். டைம் வேற போயிட்டே இருக்கே. சீக்கிரம் போய் மஞ்சளாவை பாத்திரலான்னு பார்த்தா காவி அப்படி பண்றாளே. கதிர், அம்மன் கழுத்துல நான் கொடுத்த தாலி கயிறை போடுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒருவேளை இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் கடவுள் நமக்குள்ள இவ்வளவு சண்டைகளை வர வச்சாருன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ நாம அந்த சோதனை எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம். இனிமே நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போகுது பாருங்க. இப்ப எப்படி மஞ்சளா வீட்டுக்கு போறத பத்தி இவகிட்ட பேச்சு எடுக்கிறதுனே தெரியலையே. கதிர், உங்க ஃப்ரெண்டுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. இல்ல, அவர் சொல்லி தானே நம்ம இந்த கோவிலுக்கு வந்தோம், அதனாலதான் சொன்னேன். சரி, நான் சொல்லிடுறேன். எனக்கு என்னமோ இந்த கோவிலை விட்டு போறதுக்கு மனசே வரல. இதுக்கப்புறம் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நம்ம இங்க வந்துட்டு போகணும் கதிர். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போகணும். என்ன சொல்றீங்க? வரலாம், கண்டிப்பா வரலாம்.